நாளிலும் கூட அவனுடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு தந்த ஒரு பெரிய பாக்கியத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல வாய்ப்பு தந்த அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஒரு விசை கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக இந்த மாசத்தின் கடைசி நாட்கள்ல ஹல்லேலூயா எனக்கு தேவையான வார்த்தையை கர்த்தர் எனக்கு தர வேண்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கேட்போமா அப்பாட்ட? ஹல்லேலூயா கர்த்தர் நீர் என்னோடு பேச வேண்டும் அப்பா. ஆண்டவரே அடியா நல்ல ஆண்டவரே அப்பா நீர் என்னை மறைத்து பேச வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் அப்பா ஜீவன் உண்டாகும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த ஸ்தலத்திலே உம்முடைய வார்த்தைகள் உண்டாகும் போது அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் ராஜா. இன்று வெறுமையோட அல்ல ஆண்டவரே அப்பா, ஒரு புதிய மன்னா, ஒரு பரலோக மன்னா உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டுமே உண்டாகட்டுமே ராஜா. எங்களை முழுவதுமாக உம்முடைய பாதத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இருதய கதவுகளை கர்த்தர் அப்பா திறங்க ராஜா. ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட சிந்தனை மண்டலங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவர். தேவையில்லாத சிந்தனைகள் ஆண்டவரே அப்பா எல்லா காரியங்களை ஒதுக்கி வைத்துட்டு இந்த 3/4 மணி நேரம் ஹல்லேலூயா தகப்பன் நீர் பேசும்படியாக அடியார் கேட்கும்படியாக எங்களை முற்றிலுமாய் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னை உம்முடைய பாதத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் மறைத்து இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் அதனுடைய 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17-18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் அதனுடைய 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் 18வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமா? காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு ஆமென் லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் ஆமென் நித்திய கன மகிமை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த வசனம் எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 17-18வது வசனம். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க ஹல்லேலூயா. பார்க்க முடியாததை பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்வீங்களா? பார்க்க முடியாது. இந்த வசனம் எல்லாம் சொல்லுகிறது காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணுமா? நோக்கி இருக்கணுமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட பல நாட்களா ஆண்டவர் எனக்குள்ள ஒரு வார்த்தையை கொடுத்து கொண்டே இருந்தார். எப்பயாவது பேசணும், ஒரு வாய்ப்பு பேச கிடைத்தா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பல நாட்கள் அந்த வசனத்தை தியானித்து கொண்டே இருந்தேன். இந்த நாள்ல அந்த வசனத்தை இந்த வருஷம் முடியறதுக்கு முன்னால ஆண்டவர் தரணும்னு விருப்பப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், நம்ம எல்லாரும் பார்க்கிற காரியங்கள் அல்ல. இந்த உலகம் நம்ம பார்க்கிற ரீதியாக இல்ல. இப்பதான் பாஸ்டர் சொன்னாரு, நம்ம ஜனங்களை எப்படி பார்க்கிறோமோ அப்படி அவங்க இல்ல. கண்ணால பார்ப்பதும் போய், காதால கேட்பதும் போய். ஹல்லேலூயா. அதே போலதான் இந்த உலகமும் நம்மை சுற்றி இருக்கிறதும் எல்லாமுமே நம்ம காணப்படுகிறவைகளை போல அல்ல, அது மாறுதலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை உணர்கிறீங்க? நான் பார்க்கிற பிரகாரமாக இந்த உலகம் இல்லை. ஹல்லேலூயா. நான் ஒரு விதமாக நினைத்து இந்த உலகத்தை பார்க்கிறேன், ஆனா உலகமோ வேற ஒரு வழி நடத்துதலுக்குள்ளாக, வேற ஒரு பிளான்குள்ளாக இந்த உலகம் நடத்தப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்ல இந்த ரகசியத்தை, இந்த ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த லேசான உபத்திரத்தை ஹல்லேலூயா கர்த்தர் நீங்க பண்ணி மிகுந்த நித்திய கன மகிமையை நமக்கு என்ன செய்வாரு? கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. லேசான உபத்திரம் நீங்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. எனக்கு இருக்கிற கஷ்டம் பெருசுதான், எனக்கு இருக்கிற வேதனை பெருசுதான். ஆனா வசனம் சொல்லுகிறது இது எப்படி இருக்கிறதா? இந்த உபத்திரம் லேசான உபத்திரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப காணப்படுகிறவைகள் என்ன, காணப்படாதவைகள் என்ன? ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய சாட்சியை அநேக நாட்களாக சொல்லணும். அது ஒரு பெரிய சாட்சி. நான்
ஆண்டவருக்குள்ள சேர்ந்தது எப்படி, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஆண்டவர் ஒரு விசுவாச குடும்பத்துல இருந்த பிள்ளை தான். ஆனாலும் இயேசுவோட ஒரு தொடர்பு இல்லாத ஒரு வாழ்க்கையில இருந்தேன். ஹல்லேலூயா. ஆனா இப்போ நான் எப்படி உங்களுக்கு முன்பதாக நிக்கிறேன்னு சொன்னா அது சுத்தமான கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை உயிரோடு இந்த இடத்துல நிறுத்தி வைத்திருக்கிறார் என்றால் அது அவருடைய கிருபை மாத்திரமே. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு தகுதி இல்லை இந்த இடத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசவோ இல்ல உங்களுக்கு முன்பதாக நிற்கவோ. எந்த ஒரு தகுதியுமோ எந்த ஒரு படிப்பறிவோ எந்த ஒரு ஞானமோ எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. தாழ்மையில் இருந்த என்னை கர்த்தர் தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. பாவ சேற்றில் இருந்த என்ன கர்த்தர் தூக்கி எடுத்தார். நான் ஸ்கூல் படிக்கும் போது, சிறு வயசுல இருக்கும்போது எனக்குள்ள அநேக பாரங்கள் இருக்கும். குடும்பங்களை குறிச்சு, கஷ்டங்களை குறிச்சு எல்லாம் ஒரு பாரம் இருக்கும். அப்ப எனக்குள்ள ஒரு முடிவு எடுத்தேன். என்ன தெரியுமா, என்னோட கஷ்டத்தை நான் ஒரு காலமும் என் ஃப்ரெண்ட்ஸ்டையோ யார்கிட்டையும் காட்டக்கூடாது. அதனால என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். என்னென்ன பண்ணணுமோ சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல ரொம்ப சந்தோஷமா எல்லாரு கூடயும் பேசி, எனக்கு ஸ்கூலுக்கு போனாலே எல்கேஜி பிள்ளைங்கள்ல இருந்து 12th வரைக்கும் எல்லாருமே எனக்கு ஃபேன்ஸா இருப்பாங்க. அப்படி ஒரு ஒரு கால சூழ்நிலை நானாவே உருவாக்கி கொண்டேன். ஹல்லேலூயா. அப்போ வந்து எனக்குள்ள ஒரு கஷ்டம் இருப்பதை நான் மறைச்சு வெளிப்பிரகாரமா சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். இதுதான் வாழ்க்கை. நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை வெளியே என்ன பண்ணக்கூடாது, காமிக்க கூடாது. அதை மறைக்கணும். மறைச்சு ஏதாவது பண்ணலாம், சந்தோஷமா இருக்கலாம், சிரிச்சுட்டே இருக்கலாம். அப்ப நான் நினைச்சேன் ஏதாவது பண்ணா நமக்கு அது சந்தோஷமாயிரும், நம்ம விருப்பப்படுறதெல்லாம் செஞ்சா நம்ம உள்ளான அந்த கஷ்டம் அந்த வேதனை எல்லாம் மறைஞ்சு போயிடும். நான் நினைச்சு எதேதோ செய்து பார்த்தேன். கிளாஸ்ல திருட்டுத்தனமா ஏதாவது பண்றது, ஸ்டடீஸ் நடந்துட்டு இருக்கப்ப நைட் வந்து ஒரு சின்ன சம்பவம், நைட் ஸ்டடி நடந்துட்டு இருக்கும். அப்போ வந்துட்டு பயங்கர தூக்கம் வரும். திடீர்னு கரண்ட் போயிருமா, என்ன பண்ணுவோம், எல்லாரும் இருப்பாங்க, என்ன பண்ணிடுவேன், போய் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு வந்து உட்காந்துக்குவேன். அப்ப சாரும் கரண்ட் வரும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இன்னும் எல்லா பக்கமும் கரண்ட் வந்துச்சு, நம்ம ரூம்ல மட்டும் கரண்ட் வரலன்னு சொல்லி பார்த்தா கரெக்டா என்கிட்ட தான் வருவாங்க. பிரியா நீ போய் லைட் ஆஃப் பண்ணியா அப்படின்னு சொல்லி. அது ஒரு சந்தோஷமா, நான் ஏதோ திட்டுத்தனமா பண்றது, போய் பெல் அடிச்சுட்டு வந்துடுவேன். எல்லாம் யார் பெல் அடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி ஏதாவது செய்யணும், ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுத்தி சிரிக்க வச்சுட்டே இருக்கணும். அதுதான் சந்தோஷம்னு கொஞ்ச நாள் அப்படியே ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனாலும் உள்ளான மனசுக்குள்ள ஒரு ஏக்கம், நீ வந்து கஷ்டத்துல தான் இருக்க, நீ துன்பத்துல தான் இருக்க, நீ வேதனையில தான் இருக்க, நீ வெளிப்பிரகாரமா நடிச்சுட்டு தான் இருக்கன்னு சொல்லி ஒரு உள்ளான ஒரு உணர்வு எனக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போதும் இந்த பக்கம் பரிசுத்த ஆவியான ஒரு ஆவிக்குரிய பிள்ளை தானே. இப்ப சர்ச்சுக்கு போகும்போதே வசனங்களை கேட்போம். அப்ப ஆவியானவர் கூட பேசிட்டே இருப்பாரு, நீ பண்றது ஹல்லேலூயா ஆண்டவருக்கு பிரியமா, நீ செய்யறது ஆண்டவருக்கு பிரியமா. அப்பெல்லாம் சினிமா பாடலாம் பாடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க, நல்லா பாடுறியே, இந்த பாட்டை பாடு, அந்த பாட்டு. அப்போ நான் நினைச்சேன், நான் எல்லாத்தையும் பிரியப்பட நினைக்கிறேன், எல்லாரும் ஏமலமா சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லி நான் பாடுவேன். ஆனா கர்த்தர் அது கூட என் கூட பேசிட்டே இருப்பாரு, நீ பாடுறது நல்ல இல்ல, நீ சர்ச்சுக்கு வந்து ஆராதனை பண்ற பிள்ளை, நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு போராட்டம். எத்தனை பேருக்கு அது இருக்கும்னு எனக்கு தெரியல. ஒரு பாவம் செய்யும்போது ஒரு உறுத்துதல், ஐயோ நம்ம ஆண்டவர் பிரியம் இல்லாம செய்யறோமே, ஆண்டவர் பிரியம் இல்லாம செய்யறோம். இது கொஞ்ச நாள் நீண்டு கொண்டே இருக்கு. என்ன அறியாம அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் நினைக்கிறேன். நிறைய மேக்கப் போடுவேன், என் முடியெல்லாம் இவ்வளவு தூரம் வெட்டி, நீங்க என்ன இப்ப பார்த்தா அப்படி இருக்கிற மாதிரியே தெரியாது. என் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா இருக்கட்டும், காலேஜ் படிக்கிறவங்க எல்லாம் கேட்பான், இப்ப அவங்கள என்ன பார்த்தாங்கன்னா அப்படி இருந்து பிரியாவை இப்ப ஊழியம் பண்ணுது, அது என்ன அவளுக்கு மென்டல் ஆயிடுச்சா, எப்படிலாம் இருந்தா இப்ப ஊழியம் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்ற அளவுக்கு இப்ப கூட யார் பார்த்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஹல்லேலூயா பார்க்க முடியாத, காண முடியாத அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு தந்தார். ஹல்லேலூயா. அதுதான் காண முடியாத ஒரு உலகம். நமக்குள்ள ஒரு போராட்டம், நம்ம நினைக்கிறோம் வெளிப்பிரகாரமான உலகம் எனக்கு என்ன தரும், சந்தோஷம் தரும். ஆனா எனக்குள்ள அந்த உள்ளான ஒரு போராட்டம் என்னை கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்ற ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு சந்தோஷம் தருவாங்கன்னு நினைச்சேன், நான் செய்யறதெல்லாம் நினைச்சேன் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா ஒரு வெறுமை கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் விடும்படியாக என் கூட அதிகமாக ஆண்டவர் என்னோடு வர ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் வெறுக்க ஆரம்பிச்சேன். நான் வந்து ஏதாவது பாட்டு கேட்டு இருந்தேன், ஆண்டவரே அதை நிப்பாட்ட வைப்பாரு. டக்குன்னு ஏதாவது டிவி பார்த்தாலோ ஏதாவது டக்குன்னு கரண்ட் போயிடும். டக்குன்னு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா,
ஐபோர்ட்ல நான் நிறைய பிள்ளைங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், என்னுடைய வாலிப பிள்ளைங்கள்ட்ட, இதெல்லாம் பண்ணாதீங்க, இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. நம்ம நேசிக்கிற ஒரு ஆண்டவர் என்ன பண்ணுவார், சிச்சிப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிதான் நான் ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் போது அந்த நேரம் பார்த்து எனக்கு ஏதாவது ஒரு தண்டனை கிடைக்கும். அப்போ உணர்வேன், நான் பண்றது என்னது தப்பு, ஆனாலும் விட மாட்டேன், திருப்பி அதை செய்வேன். ஆனா திருப்பி எனக்கு என்ன கிடைக்கும், தண்டனை கிடைக்கும். அப்போ ஒரு நாள் ஒரு ஆண்டவருடைய பாடலை கேட்டே இருக்கும்போது திடீர்னு அதுல ஒரு ஹிந்தி பாடல், அப்படி ஏதோ சினிமா பாட்டு வந்துச்சு. நான் அதை கேட்டுட்டு இருக்கேன், உறுத்திட்டே இருக்க மனதுக்குள்ள. நாங்க நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன், உறுத்திட்டே இருக்கப்ப நானும் சரி கேட்கலாம் ஒண்ணுதானே அப்படின்னு கேட்டுட்டே இருக்கேன். ஏதோ ஒரு பதஷ்டம். கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு போன் வருது, எங்க அப்பாவுக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உணர்ந்தேன், என்னுடைய ஒரு பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவர் என்ன சிச்சிப்புறதுக்காக எங்க அப்பாவுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அவர் தூக்கிட்டு வரப்ப ஒரு ஒரு பணத்தை தூக்கிட்டு வரப்போதான் தூக்கிட்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. அப்ப உணர்ந்தேன், என்னை ஆண்டவர் என்ன பண்றாரு, புடாம எடுக்கிறாரு. ஆனா ஆண்டவரோட கிருபை எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே ஆகல. ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்ல நான் கதறி அழுந்தேன். அப்பா ஏன் தப்பு தான், அது உணர வச்ச. நம்ம என்ன சின்ன காரியம் தானே, ஆனா என்ன ஆண்டவர் பயன்படுத்தணும்னா என்னை எப்படி வேணா ஆண்டவர் செதுக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ காணப்படாதவைகளை நம்ம என்ன பண்ணணுமா, நோக்கி பார்க்க வேண்டும். நான் பார்த்ததெல்லாம், எனக்கு பார்த்ததெல்லாம் சந்தோஷம் நினைச்சேன். ஆனா ஆண்டவர் சொன்னார், இது கிடையாது, காணாத ஒரு பரலோகம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட அநேக நாட்களாக ஆண்டவர் என்னோட பேசி கொண்டிருந்தான்னு சொன்ன அந்த ஒரு காரியத்தை இந்த நாள் நம்ம பார்க்க போகிறோம். அநேகர் இந்த வசனத்தை வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்துதல் அதனுடைய 12வது அதிகாரம். அந்த 12ஆம் அதிகாரம் முழுவதுமே ஒரு கதை போல இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் 12வது அதிகாரத்தை வாசித்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, 12வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். அன்றையும் ஒரு பெரிய அடையாளம், வாசிங்க. ஆமென். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால், சந்திரனும் ஆமென் அவருடைய சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. ஹல்லேலூயா. இத்தனை பேருக்கு இந்த ஒரு என்ன சொல்றது, இது ஒரு தரிசனம் மாதிரி, யோவான் ஸ்நானகனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தரிசனம். அப்போ ஒரு ஸ்திரீயானவளை அடையாளமாக ஆண்டவர் என்ன பண்றார், யோவான் ஸ்நானகனுக்கு காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. இது எப்பயுமே ஒரு விசித்திரமாக இருக்கும். இதை வாசிக்கும் போது இது என்னன்னே நம்ம என்ன பண்ண முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. அநேக வேத புஸ்தகங்கள், அநேக வேத வசனங்கள் வாசிக்கும் போது அது புரிஞ்சுக்க முடியாது. ஆனா அதை புரிந்து கொண்டோம்னா அதுல ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. முக்கியமாக இந்த வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு கால வரிசையின் ஒரு அதிகாரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது நடந்த காரியங்கள், நடக்கிற காரியங்கள், இனி நடக்க போற காரியங்கள் முழுவதுமே இந்த 12ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நடந்தவைகள் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. வாழ்க்கையில இல்ல பைபிள்ல இல்ல நம்ம கால சரீரம் எப்படி இந்த உலகம் உண்டானது அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? தெரியாது இல்லையா? அப்ப இந்த அதிகாரத்தை நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா வாசிக்க வேண்டும். அப்போ அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்துல என்ன ஆயிற்று, ஒரு அடையாளம் உண்டானது. ஹல்லேலூயா. அந்த அடையாளத்திலே ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீக்கு என்ன இருக்கிறதா, தன்னுடைய சிரசின் மேல் 12 நட்சத்திரம் உள்ள என்ன இருக்கிறது, கிரீடம் இருக்கிறது. அவள் பாதத்தில் கீழே சந்திரன் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து அந்த ஸ்திரீயை குறித்து அந்த கதை இருக்கும். அதை சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஸ்திரீயானவள் கர்ப்பவதியாக இருப்பாள். ஹல்லேலூயா. அந்த கதையை நீங்க நல்லா கவனிக்கணும். நான் இடையில உங்களுக்கு சின்ன கொஸ்டின் எல்லாம் கேட்பேன், நல்லா கவனிங்க. ஏன்னா இது இதுவரை நடந்த காரியங்களும் இப்போ நடந்து கொண்டிருக்கிற காரியங்களும் இனி நடக்க போற காரியங்களும் இந்த அதிகாரத்திலே அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை அறிந்து கொள்ள ஆசைப்படுறீங்களா? கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருப்பதால் அவர் எல்லாவற்றையும் முன்பதாகவே நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இங்கே நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டு அமர்ந்திருக்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஏதோ கெட்ட வழியில, ஏதோ பாவமான வழியில நான்
நான் சென்ற போது என்னை தேடி வந்து இந்த இடத்துல கொண்டு வந்தது உண்மையானா, நீங்கள் இருக்கிற இந்த நிலைமையிலே உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது எனக்கும் உங்களுக்கு மாத்திரமல்ல திட்டம், நீங்க நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் தோன்றுவது முதல் இனி கடைசி வரை என்ன நடக்குமோ அதை எல்லாம் கர்த்தர் முன்னமே நிறைவேற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஸ்திரீ அளவில் கர்ப்பவதியாக இருக்கிறாள். கவனித்துக் கொள்ளுங்க. அந்த ஸ்திரீ என்ன பண்ணுகிறாள்னா, அந்த கர்ப்ப வேதனையில துடிக்கிறாள். துடித்து அவளுக்கு குழந்தை பிறக்க போகிறது. ஹல்லேலூயா. அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாம் ஒருவர். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்தில் தோன்றுகிறது. வாசிக்கலாம். 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் சிவப்பான பெரிய, சொல்லுங்க, சிவப்பான பெரிய, எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம், சிவப்பான பெரிய வலு சர்ப்பம். சர்ப்பம் கேட்டிருப்போம், அது என்ன வலு சர்ப்பம்? எத்தனை பேர் வலு சர்ப்பத்தை பார்த்திருக்கீங்க? பார்த்திருக்கீங்களா? நேரா பார்த்திருக்கீங்களா? பிக்சர்ல பார்த்திருப்பீங்க, போன்ல பார்த்திருப்பீங்க, நேரா பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வலு சர்ப்பம் எத்தனை பேர் இந்த சைனாவோட அந்த பிளாக பார்த்திருக்கீங்க? அதுல வந்து கை கால்லாம் வச்சு வாயில அக்கினி புறப்படுகிற மாதிரி ஒரு பெரிய சர்ப்பம் மாதிரி ஒரு பிக்சர் போட்டிருப்பாங்க. அதுதான் வலு சர்ப்பம். அப்ப இப்ப இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எப்படின்னா, அதுக்கு 7 தலைகள் இருக்குமா. அதை பார்க்கவே கொடூரமா இருக்கும். அந்த கொடூரமான மிருகுக்கு, அதாவது ஒரு பாம்பு, ஒரு பெரிய அனகோண்டா பாம்புன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அனகோண்டா பாம்புக்கு 10 கைகள் இருந்தா எப்படி இருக்கும், 10 கால்கள் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு உருவம் தான் என்னது, வலு சர்ப்பம். அதுக்கு எத்தனை தலைகள் இருக்குது? 7 தலைகளும் 10 கொம்புகளையும் உடைய ஒரு சிவப்பு நிற வலு சர்ப்பம். ஹல்லேலூயா. சிவப்பு நிற, சத்தமா சொல்லுவோம், சிவப்பு நிற வலு சர்ப்பம். அப்போ இந்த வலு சர்ப்பத்தை ஏன் ஆண்டவர் காமிக்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் சொன்னேன்ல, அந்த ஸ்திரீயானவள் கர்ப்ப வேதனையிலே துடித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கர்ப்ப வேதனை துடித்து கொண்டு இருக்கிற அந்த ஸ்திரீயோடைய அந்த குழந்தையை எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என்று சொல்லி கோபத்தோடு அந்த சிவப்பு நிற வலு சர்ப்பம் தோன்றிற்று. ஹல்லேலூயா. அதை எப்படியாவது நான் வந்து என்ன பண்ணணும், அழித்து விட வேணும், அந்த குழந்தையை அழித்து விட வேணும்னு சொல்லிட்டு அந்த வலு சர்ப்பம் ஒரு கோபத்தோடு, ஒரு எரிச்சலோடு அந்த ஸ்திரீக்கு முன்பதாக இருக்கிறது. அதற்கு முன்பதாக அந்த குழந்தை எப்படியோ பிறந்து கொஞ்ச நாளுக்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்திலே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த 12ஆம் அதிகாரத்தை முழுமையா நான் சொல்றேன், ஒரு கதை மாதிரி. அப்ப அந்த குழந்தை எங்க செல்கிறது? பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த ஸ்திரீயானவள் பயப்படுகிறா. ஏன் பயப்படுகிற? அந்த வலு சர்ப்பம் குழந்தை போயிடுச்சு, இனி அடுத்து யாரதான் துன்புறுத்தும்? அந்த ஸ்திரீயை துன்புறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வனாந்தர பகுதியில அந்த ஸ்திரீயானவள் ஓடுகிறார். அப்போ அந்த கர்த்தரால் என்ன பண்ணுகிறான்னா, 1260 வருஷங்கள் 60 வருஷங்கள் நாட்கள் அவள் வந்து போஷிக்கப்படுகிறாள். யாரால? கர்த்தரால போஷிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி அதனை 6வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதற்கு பின்புதான் என்ன நடக்குதுன்னா, அந்த பரலோகத்தில் அந்த குழந்தை எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு சொன்னேன் இல்லையா, அந்த பறந்த குழந்தை எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு சொல்றோம்ல, அந்த குழந்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட போது வானத்தில் ஒரு பெரிய யுத்தம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. யுத்தம் உண்டாகி மிகாவேல் தூதர், சொல்லுங்க, மிகாவேல் தூதருக்கும் இந்த வலு சர்ப்பத்தின் சேனைகளுக்கும், மிகாவேல் சேனைகளுக்கும் வலு சர்ப்பம் சேனை, இது ஒரு சரித்திரம் மாதிரி இருக்கும், கொஞ்சம் இந்த கதை ஒரு மாதிரி இருக்கும், ஆனா கவனமாய் கேளுங்க. அப்ப அந்த வலு சர்ப்பத்தின் சேனைக்கும் இந்த மிகாவேல் சேனைக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. ஆனா அந்த யுத்தத்துல மிகாவேல் என்ன பண்ணிடுறாங்க, ஜெயிச்சு அந்த வலு சர்ப்பத்தை கீழே உலகத்துல தள்ளி விட்டுறாங்க. அப்போ அந்த விழுந்த சர்ப்பம் அந்த ஒரு எரிச்சலோடு இப்ப இந்த ஸ்திரீ எங்க போயிருக்கா? வனாந்தரத்துக்கு போயிருக்கிறான். சோ அந்த ஸ்திரீயை தேடி எப்படியாவது, நான் வானத்துல இருந்து விழுந்துட்டேன், அந்த குழந்தையும் பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு வனாந்தரத்துல இருக்கிற அந்த ஸ்திரீக்கு நேராக அந்த வலு சர்ப்பம் சென்று தன் வாயிலிருந்து வெள்ளத்தை, பெரிய வெள்ளத்தை அனுப்பி, ஏன்னா அதால போக முடியல, அந்த வனாந்தரத்துல கர்த்தர் வந்து அந்த ஸ்திரீயை என்ன பண்ணுகிறார், திருப்பியும் பாதுகாக்கிறார். அப்படி இருக்கும்போது வெள்ளத்தை, ஒரு பெரிய வெள்ளத்தை அனுப்பி அதை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வலு சர்ப்பம் நினைக்கிறது. அப்போ அனுப்ப நினைக்கும் போது பூமியானது, அந்த பூமி பிளர்ந்து அந்த தண்ணி என்ன பண்ணிடுது, அதை என்ன சொல்றது, உள்வாங்கிக் கொள்கிறது. ஓகே. அப்போ மறுபடியும் அந்த சர்ப்பத்துக்கு கோபம் வருகிறது. இந்த கதை உங்களுக்கு புரியுதா? கதை புரியுதா? ஓகே. மறுபடியும் அந்த சர்ப்பம் என்ன பண்ணுதா, ஐயோ இவளையும் என்ன பண்ண முடியல, நம்மளால கொலை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு, அதையும் என்ன பண்ண முடியல, துன்புறுத்த முடியலன்னு சொல்லிட்டு, அதனுடைய 17வது வசனத்தை ஒரு வாசிங்க பார்க்கலாம்.
அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவருமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களோட யுத்தம் பண்ண போயிற்று. ஹல்லேலூயா. அவ்வளவுதான் கதை. இது எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போ இந்த கதையில இருக்கிற அர்த்தத்தை நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல அந்த ஸ்திரீயானவள் கர்ப்ப ஸ்திரீயா இருந்தாலும் சொல்லி பார்க்கிறோம்ல, வேத புஸ்தகத்துல ஏசாயா புஸ்தகம் இருக்கட்டும், இல்ல சங்கீதமாக இருக்கட்டும், ஒரு பெண்ணை குறித்து ஒரு தேசத்தை கர்த்தர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த பெண் யார் என்று சொன்னால் இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ கர்ப்ப ஸ்திரீயாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை என்று சொல்லி பார்த்தா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய கற்பனைகளை விட்டு விலகி பெரும் பாடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் நடந்த சம்பவம். ஹல்லேலூயா. 3 காரியம் நான் சொன்னேன். நடந்த சம்பவம், நடக்கிற சம்பவம், இனி நடக்க போகிற காரியங்கள் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதை தெரிந்து கொண்டால் நாம் நிச்சயமாக ஹல்லேலூயா அவருடைய பிள்ளைகளாக அவரோடு சேர்த்துக் கொள்ளப்பட முடியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த கர்ப்ப ஸ்திரீ குழந்தையை பெருக்க பெரிய ஒரு என்ன சொல்றது பெரும் பாடு அடைந்தவளாக அலறினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அதை அபகரிக்கும்படியாக என்ன வந்தது? வலு சர்ப்பம் வந்தது. சோ அந்த வலு சர்ப்பம் யாரை குறிக்கிறது என்று சொல்லி பார்த்தா, நீங்க அதனுடைய 10வது வசனம் இல்ல 11வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, வலு சர்ப்பம் யாரை குறிக்கிறது என்றால் அது பழைய சர்ப்பமாகிய சாத்தானை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப சாத்தான் ஆல்ரெடி ஆண்டுடைய சந்நிதியிலிருந்து தள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்துட்டா எப்படியாவது என்ன கிடைச்சிரும்? ரட்சிப்பு கிடைச்சிரும். அதனால அப்படி எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சத்ருவானவன் அந்த குழந்தையாக அந்த இயேசு கிறிஸ்து மரியாள் வயித்துல பிறக்கிறார். அப்படிதானே இஸ்ரவேல் அந்த ஜனங்கள் மத்தியிலே தாவீதின் குமாரனாக யார் பிறக்கிறார்? நம்முடைய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு நன்றாக தெரியும், ஏரோது மன்னர் என்ன பண்றாரு? எல்லா ஆண் பிள்ளைகளை என்ன பண்ணணும்? கொலை செய்யணும். இதை நல்லா கவனிங்க. கடைசியில தான் அந்த காரியத்தை நான் உங்களுக்கு தெளிவா ஒரு புரியுதல் வரும். அப்ப ஏரோது ராஜா என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து அதாவது ஒரு ராஜா பறக்க போகிறாருன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எல்லா ஆண் குழந்தைகளை என்ன பண்ணுங்க? கொலை பண்ணுங்கன்னு ஒரு பெரிய உத்தரவு பண்ணிட்டாரு. ஆனாலும் அதன் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவை பத்திரமாக மரியாளும் யோசேப்பும் என்ன பண்ணாங்க? அதுல இருந்து தப்பி அவரை உயிரோட வைத்திருந்தாங்க. ஹல்லேலூயா. அந்த கன்னியா ஸ்திரீகளா இருக்கட்டும், யாருடைய கண்ணிலையும் அகப்படாமல் இயேசு கிறிஸ்து வளர்ந்து வந்தார். ஹல்லேலூயா. அவர் வளர்ந்து அதுக்கப்புறம் வாசிக்கிறோம், அந்த குமாரன் என்ன பண்ணார்? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. சுருக்கமான சொல்றேன். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். ஹல்லேலூயா. பிதாவானவர் அவரை பரலோகத்திலே சிங்காசனத்திலே ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்படி எடுத்துக்கொள்ளப்படும் போது இயேசு கிறிஸ்துவானவர் எங்க போயிட்டாரு? பரலோகத்துக்கு போயிட்டாரு. இப்போ பரலோகத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால சத்ருவுக்கும் அங்க ஒரு இடம் இருந்துச்சு. அவன் தள்ளப்பட்டவன் தான், ஆனா அவனுக்கும் ஒரு இடம் இருந்துச்சு. யோபு புஸ்தகத்துல பார்க்கிறோம், ஆண்டுடைய சமூகத்துல யார் நின்றானா? சத்ரு நின்றானா? ஏன்? எல்லா ஜனங்களையும் குறை கூறும்படியாக சத்ரு பரலோகத்திலேயே நின்றான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்து பரலோகத்துக்கு போனாரோ அப்பொழுதே அந்த சத்ருவானன் விழ தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சாதாரணமாக இந்த உலகத்துக்கு வரல. நம்முடைய பாவ மன்னிப்புக்காகவும் இந்த உலகத்தை எல்லா ஜனங்களையும் மீட்கும்படியாகவும் மற்ற ஒரு காரியம் சத்ருவை விழ தள்ளும்படியாக. ஹல்லேலூயா. ஒரு உயிரோடு எழும்பினார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. அவரை மரணத்தை ஜெயித்த தேவன். ஏன்னா மரணத்துக்கு அதிபதி யார் தெரியுமா? சத்ருவானவன். அந்த மரணத்தையே ஜெயித்து பரலோகத்துக்கு அவனுக்கு இடம் இல்லாதபடி, நான் சொன்னேன் இல்லையா, பரலோகத்துல என்ன உண்டாச்சு? யுத்தம் உண்டாயிடுச்சுன்னு சொன்னேன். மிகாவேல் தூதர்களுக்கும் வலு சர்ப்பத்துக்கும் என்ன உண்டாச்சு? யுத்தம் உண்டாயிடுச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவனுடைய சேனைகள் முழுவதும் எங்க தள்ளப்பட்டார்கள்? நம்மளுடைய பூமிக்கு, நம்மளுடைய ஊருக்கு, நம்மளுடைய வீட்டுக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? என்னத்தா பிசாசானவன் நம்ம வீட்டுக்கு நம்ம உலகத்துக்கு தள்ளப்பட்ட நம்ம சந்தோஷமா? யாரும் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். சத்ருவான் எங்க தள்ளப்பட்டான்? உலகத்துக்கு தள்ளப்பட்டான். அதனுடைய நீங்க அதனுடைய 12வது வசனத்தை ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. 12வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் பரலோகங்களே
வாசமாயிருக்கிறவர்களே களி கூறுங்கள், குடியிருக்கிறவர்களே இதோ ஐயோ பிசாசானவன் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஹல்லேலூயா. அப்ப பிசாசானவன் இருக்கிறது சந்தோஷமா? ஹல்லேலூயா. அப்போ நாம இருக்கிற இடம் ஆண்டவர் தந்த பூமி தானே. ஆனா இந்த பூமியில யார் தள்ளப்பட்டான்? சத்ருவானவன் தள்ளப்பட்டான். அப்ப நம்ம இப்ப செல்ல வேண்டிய இடம் எத்தனை பேருக்கு புரிகிறது? ஹல்லேலூயா. அவன் இருக்கிற இடம் இல்ல நம்ம இருக்கிற வேண்டியது. நம்ம இருக்கிற வேண்டிய இடம் எந்த இடம்? அந்த இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டிய இடம். ஹல்லேலூயா. அவர் பிதாவானவருடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் என்ன பண்ணிருக்கிறார்? வீற்றிருக்கிறார். அப்போ இந்த உலகம் நமக்கு ஏற்றது அல்ல. ஹல்லேலூயா. உணர்றீங்களா? இந்த உலகம் நமக்கு ஏற்றது அல்ல. ஹல்லேலூயா. அப்போ அவன் மிகுந்த கோபம் அடைந்தவனாக என்ன பண்றான்? அந்த ஸ்திரீயானவளுக்கு நேராக போகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த கொஞ்ச காலகட்டத்துல தான் ஹல்லேலூயா ஆண்டவர் நமக்கு கிருபையின் காலங்களாக தந்திருக்கிறான். அவன் யாரை வேணா வஞ்சிப்பான். அதான் கொஞ்ச காலம் தான் அவனுக்கு இருக்கான். என்ன காலம் தான் இருக்கான்? கொஞ்சம் காலம் தான் இருக்கான். இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் சொன்னாரு, இதோ சீக்கிரமாக வருகிறேன். என்ன கொஞ்ச காலத்துல தான் ஆண்டவர் வரப்போகிறார். அதை அறிந்த சத்ரு என்ன பண்ணுகிறான்? தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அபகரிக்க முடியுமோ, யாரெல்லாம் துன்புறுத்த முடியுமோ, மிகுந்த எரிச்சல் உடையவனாக, கோபம் உடையவனாக இந்த உலகத்திலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம குடும்பத்துல அநேக பிரச்சனைகள் வருது. அதனாலதான் நம்ம குடும்பத்துல நம்முடைய உலகமா இருக்கட்டும், தேசமாக ஒரு அநேக சண்டைகள், அநேக பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த உலகத்துல இப்ப யார் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறா? சத்ருவானவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனா நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. யார் தெரியுமா? நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அப்போ அந்த வசனத்துல வாசிக்கிறோம், கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சத்ருவானவன் என்ன வலுசர்ப்பம் எங்க போகிறான்? மனாந்தரத்துல அந்த ஸ்திரீயை துன்புறுத்த போகிறான். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து உயிரோடு எழுந்து சென்றதுக்கு பின்பதாக துன்புறுத்ததை பார்த்து கொண்டு அவர் சும்மா இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. துன்புறுத்ததன் மத்தியில என் பிள்ளைகளை நான் எடுத்துக்கொள்ள. ஹல்லேலூயா. அப்போ இப்போ நடந்ததை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நடந்து கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. துன்புறுத்துதல் ஒரு காலத்துல நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதாவது யாருக்கும் அறியாமல் நம்ம என்ன சொல்றது, அடுத்து வருகிற உபத்திர காலங்கள் இருக்கிறது தான். ஆனா இந்த கிருபையின் காலத்துல அவன் யாரெல்லாம் அவன் பக்கம் இழுக்க முடியுமோ அப்படி வஞ்சித்து இழுத்து கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அதனால அந்த ஒரு உபத்திரத்தை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். இன்னும் வரும் உபத்திரத்துல நம்ம வேதனைப்படக்கூடாதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வந்து நம்மை சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அதற்கு பிற்பாடாக என்ன நடக்கும்? இதுதான் இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு பிற்பாடு என்ன நடக்கும் சொல்லி இப்ப அநேக இடத்துல நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த ஸ்திரீ யாருன்னு சொன்னேன்? யாரை குறிக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. அப்போ அந்த வலுசர்ப்பம் யாருக்கு விரோதமா தான் போய் கொண்டிருக்கிறது? அந்த ஸ்திரீக்கு விரோதமாக. அவள் என்னதான் பாலைவனத்துக்கு போனாலும் அங்க என்ன பண்றான்? வெள்ளங்களை ஊற்றி அவள் அழிக்க நினைக்கிறான். அப்ப வெள்ளம் எதை குறிக்கிறது என்று சொன்னா பெரிய யுத்தங்களை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப நம்ம பார்க்கிறோம், அநேக காசாவா இருக்கட்டும், இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கட்டும், பல குழந்தைகள், பல வெடிகள், பல என்ன சொல்றது அழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் எங்க எழுதி இருக்கிறது? வேத புஸ்தகத்திலே எழுதி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப சத்ருவான் என்னதான் அழிக்க நினைச்சாலும் இஸ்ரவேலை அழிக்க முடியாது என்று சொல்லி இந்த வேத புஸ்தகம் எழுதி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப என்னதான் நியூஸ்ல சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் யாருடையவர்கள்? கர்த்தருடையவர்கள். ஹல்லேலூயா. அவர்களை யாராலும் என்ன பண்ண முடியாது? அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. அவங்கள அடிச்சா அவங்க என்ன பண்ணாங்க? திருப்பி அடிக்கிறாங்க. அவங்களுக்கு பாவமா இருக்குதான். ஆனா இஸ்ரவேல் யாருடைய சொந்த ஜனமாக இருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துடைய சொந்த ஜனமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப அந்த சர்ப்பம் என்ன பண்ணுது? தெரிஞ்சிருச்சு யார் அழிக்க முடியாது? அந்த ஸ்திரீ அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்து யார்கிட்ட வருது? 14வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவருடைய சாட்சியின்படி நடக்கிற எல்லா ஜனங்களையும் என்ன பண்ணுகிறது? மிகுந்த கோபத்தோடு துன்புறுத்துகிறது. ஹல்லேலூயா. இதுதான் இந்த உபத்திரத்தின் காலம். ஹல்லேலூயா. அப்போ நடந்தது நான் சொல்லியிருக்கேன். இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது சத்ரு யாரெல்லாம் பிடிக்க முடியுமோ, யாரெல்லாம் தன்னுடைய வலையில், யாரெல்லாம்
தான் வேக போகிற அந்த என்ன சொல்றது, அந்த எரி நரகத்துல இழுக்க முடியுமோ அவர்களை எல்லாம், அந்த ஸ்திரீயுடைய குமாரத்திகளை, அந்த ஸ்திரீயை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சது மாதிரி ஆண்டுடைய பிள்ளைகளை எல்லாம் எப்படியாவது எங்க கொண்டு போயிடணும், நரகத்துக்கு கொண்டு போயிடணும் என்று சொல்லிட்டு இந்த பூமியில இருக்கிற சத்ருவானவன் நினைக்கிறான். ஆனா பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தகப்பனோ, என் பிள்ளைகள் அழிக்க கூடாது, என் பிள்ளைகள் நரகத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி அவர் பரலோகத்திலே சேர்க்க சீக்கிரமாக வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுகிறீங்க இனி நடக்க போற காரியங்கள்? ஹல்லேலூயா. இப்ப நடக்க போறது ஒருவேளை 2025 2025 வருஷம் எவ்வளவு கொடிய வருஷமா இருக்கும் நமக்கு தெரியாத, நம்ம சொல்ல முடியாது, கொடூரமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. இனி வருகிற வருஷங்கள் மிகுந்த ஆபத்துள்ளதாக இருக்கும். அநேக இடங்களில் நிலச்சரிவுகளை பார்க்கிறோம். நல்லா இருந்த நிலங்கள் கூட என்ன ஆகுது, நிலச்சரிவுகள் வந்து கொண்டு இருக்கிறது. நல்லா இருக்கிற நம்ம நியூஸ்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா டான்ஸ் பண்ணிட்டு இருந்து திடீர்னு என்ன பண்றாரு, அப்படியே விழுகிறாரு, மரணம் வருகிறது. அதுக்குன்னு அழிவு வந்தாதான் மரணம் வரும்னு கிடையாது. எப்ப வேணா யாருக்கு வேணா என்ன நேரிடும், மரணம் நேரிடும். ஆனா ஹல்லேலூயா, யார் அவரையே நோக்கி இருக்கிறார்களோ, ஹல்லேலூயா, காண்கிறவைகளை அல்ல, ஹல்லேலூயா, காண்கிற இன்பங்களை அல்ல, காண்கிற சந்தோஷங்களை அல்ல, காண்கிற உறவுகளை அல்ல, காணாத அந்த பரலோகத்தை யார் வாஞ்சித்து இருக்கிறார்களோ, யார் வாஞ்சித்து இருக்கிறார்களோ அவர்களை தம்மோடு சேர்த்துக் கொள்ள அந்த இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இவ்வளவு சொல்லிட்டேனே, ஏன் சிஸ்டர் இதுல இவ்வளவு சொல்லிட்டு இருக்க? போன வாரமே பாஸ்டர் இதை சொல்லிட்டாங்க. இப்போ நான் இதுல ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இந்த ஒரு தரிசனத்தை யோவானுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் இல்லையா? அப்போ இது ஒரு டிபிக்ஷன், அதாவது இதை ஒரு என்ன சொல்றது, ஒரு மறைப்பொருளாக காமிச்சிருக்காரு, அப்படிதானே? அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களா இருக்கட்டும், அதுக்கு பின்னணியாக ஒரு சத்ரு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஒரு போராட்டமாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையா இருக்கட்டும், இதன் மத்தியில ஹல்லேலூயா ஒரு பெரிய சூழ்ச்சியும் இருக்கிறது, அதுக்கு பின்பதாக கர்த்தருடைய ஒரு கிருபையும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ காண்கிறவைகள் அல்ல, காணப்படாத நம்ம பார்க்கும்போது அநேகர் சொல்லுவாங்க, என் குடும்பத்துல பிரச்சனைகள், என்னுடைய வேலை ஸ்தலங்கள்ல பிரச்சனைகள், அப்படி சொல்லும் போது நம்மளுக்கு வெறுப்பு யார் மேல வரும் தெரியுமா? நம்முடைய பிள்ளையா இருக்கட்டும், நம்முடைய கணவனா இருக்கட்டும், குடும்பமா இருக்கும், அவங்க மேல வெறுப்பு வரும். ஆனா இதுக்கு இடையில இருக்கிறது யார் தெரியுமா? இடையில இருக்கிறது யாரு? சத்ருவானவன். ஹல்லேலூயா. இவங்களை எப்படியாவது சண்டை போட வைக்கணும், இவங்க எப்படியாவது ரெண்டு பேரும் அடிச்சுட்டு மல்லு கட்டி என்ன பண்ணணும், சாகணும், இவங்களுக்கு எப்படியாவது ஒரு போராட்டம் வரணும், இவங்க எப்படியாவது ஏன் பக்கத்துல ஏன் குழியில ஆண்டோடைய பிள்ளைகளை நான் என்ன பண்ணணும், சேர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் அவனுடைய பிரதான திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் தூதர்கள் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார்கள்? ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் சத்ரு ஒருவன் கிடையாது, அவனுக்கு ஒரு பெரிய சேனை இருக்கிறது. ஒருவேளை சத்ரு உங்க எல்லாத்துக்கும் ஒரு அசிஸ்டன்ட் என்ன பண்ணிருக்கலாம், புக் பண்ணி வச்சிருக்கலாம். நீ இவனை பாரு, நீ அவனை பாரு, நீ இவனை விளைவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்ருவை வச்சிருக்கலாம். நமக்கு போராட்டம் வரும்போது நம்ம பக்கத்துல இருக்கவன் தான் போராட்டம் நினைக்க கூடாது, அதை உண்டாக்குறது யாரு? சத்ரு. வான மண்டலங்களோடும் பொல்லாத கிரியைகள் மேலும் நம்ம என்ன பண்ணணும், ஜெயம் எடுக்க வேண்டும். என் புருஷன் தான் தொல்லை, என் பிள்ளை தான் தொல்லைன்னு சொல்லி அதுகிட்ட சண்டை போட்டு நம்முடைய கிருபையை இழந்து, நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து, நம்முடைய சமாதானத்தை இழந்து, அவங்களும் பரலவ முடியாது, என் பிள்ளையும் பரலவ முடியாது, நானும் பரலோகம் போக முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்ச்சிக்குள்ளாக இந்த வலு சர்ப்பமானவன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இப்ப புரிகிறதா உங்களுக்கு? இந்த கதையை சொன்னேன், இந்த கதைக்கு பின்னாடி இப்படி இவ்வளவு பெரிய ஒரு வரலாறு இருக்கிறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் என் வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்ரு ஒரு பெரிய சேனையே வச்சிருப்பான், என் குடும்பத்துக்கு வச்சிருப்பான். ஆனா இயேசு கிறிஸ்துவும் அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு ஒரு சேனையான தூதர்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அதை தெரிந்து கொள்ளுகிற ஒரு உரிமை யாருக்கு இருக்குன்னா எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நான் சத்ருவுக்கு இடம் கொடுத்தேன்னா யார் வந்துருவா என் கூட? சத்ரு வந்துருவான். ஒருவேளை இல்ல நான் செய்யறது தவறு, நான் என் கணவனுக்குள்ளேயோ என் குடும்பத்துக்குள்ளேயோ இல்ல என் பிள்ளைங்களுக்குள்ளேயோ வேலை பார்க்கிற இடத்துல கோவப்படவோ இல்ல பாவம் செய்ய கூடாது என்ற ஒரு மனசாட்சி யார் தந்து கொண்டிருப்பா? ஆண்டவரும் அவருடைய தூதர்களும் எனக்கு தந்து கொண்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த ஒரு போராட்டம் யாருக்கு இல்லைன்னா அவங்க யார் ரட்சிக்கப்பட்டவங்களே கிடையாது. ஹல்லேலூயா. துணிகரமா பாவம் செஞ்ச எது செஞ்சாலும் ஒரு போராட்டம். நான் சொன்னேன்ல, எனக்குள்ள ஒரு போராட்டம் இருந்தது இல்லையா? நான் பாவம் செய்யும் போதெல்லாம் நான் துணிகரமா செய்யும் போது ஒரு போராட்டம், அது யாருக்குள்ள இருக்கோ அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அந்த போராட்டம் நீண்ட நாளா தொடரக்கூடாது, அதற்கு ஒரு முடிவு
வரணும். ஹல்லேலூயா. அப்போ ஒண்ணு, நான் யார் பக்கம் நிக்கணும்? ஏசப்பா பக்கம் நிக்கணும். இல்ல யார் பக்கம் நிக்கணும்? சத்ரு பக்கம். இல்ல சிஸ்டர், நான் இடையில நின்னுக்கிறேன், கொஞ்ச காலம் என் குடும்ப கணவரெல்லாம் ரிச்சிபிளா வரட்டும், என் குடும்பம் ரிச்சி பண்ணும், நான் இடையில நின்னுதான் ஆகணும்னு சொன்னா அது ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஏத்துக்கொள்ளுகிறீங்க? ஹல்லேலூயா. என் கணவருக்கா குடும்பத்துல பிரச்சனை எதுனாலும் நான் ஆண்டவருக்காக அதை விட்டு வரதான் வேணும். ஹல்லேலூயா. இரண்டு படகுகளால் என்ன பண்ண முடியாது? பிரயாணம் செய்ய முடியாது. வசனம் சொல்கிறது, எந்த மட்டும் இரு நினைவுகளாக கொந்தை கொந்தை நடப்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சோ அப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் சொன்னேன் பாத்தீங்களா, எனக்குள்ள ஒரு மாற்றம். என்ன நடக்குது, என்ன நடக்குது, எனக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல. நான் நினைக்கிறதுதான் சந்தோஷம் ஓடிக்கொண்டே இருந்தேன், ஆனா அது சந்தோஷம் கிடையாது. அப்ப ஏசப்பா என்னதான் செய்ய விரும்புறீங்க? நான் இப்படி பண்ணாலும் எனக்கு உறுத்திட்டே இருக்கீங்க. சர்ச்சில் வந்து அழுகையா வருது, அங்க போனா சந்தோஷமா இருக்கிறேன், இங்க வந்தா ஒரு உறுத்துதலா இருக்கு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, மெய்யானது ஒன்றே ஒன்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வெளிப்பிரகாரமா பார்க்கிறது உண்மை கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு மாயைக்குள்ளாக, அதுதான் சத்ருவோட பிளான். ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே அந்த ஏவாளை வஞ்சத்துக்கு எப்படி வரான்னா, ஒரு மாயை போல அவன் வருகிறான், ஒரு தந்திரமாக செயல்படுகிறான். அப்போ உங்க கண்கள் ஹல்லேலூயா காணாதவர்களை இனி என்ன பண்ணணும்? பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் சேருகிற நபர் கூட ஆவியானவர் இருக்கிறாரா, இல்ல அசுத்தாவி இருக்கிறதா? ஹல்லேலூயா. நான் பேசுகிற வார்த்தை ஆவியானவரிடம் இருந்து வருகிறதா, இல்ல யார் இருந்து வருது? அசுத்தாவியிடம் வருகுதான்ற ஒரு உணர்வு, காணக்கூடாதவர்களை காண்கிறவர்களாக நான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரிகிறதா? அப்ப அந்த வலு சர்ப்பமானவன் என்ன பண்ணா, அந்த குழந்தையை அபகரிக்க வேண்டும் என்று நின்று கொண்டான். ஆனால் ஆண்டவர் அதை அறிந்து அந்த வலு சர்ப்பத்தில் இருந்து ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய அந்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர்கிறீங்க, இந்த உலகம் நீங்க பார்க்கிற மாதிரி அல்ல? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷம், நிம்மதி, பணம், பொருள், இது எல்லாம் நமக்குரிய சந்தோஷம் கிடையாது, நிலையானது. வசனம் சொல்லுகிறது அழகா. அந்த 18வது வசனத்தை வாசிக்கலாம். 18வது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளே நித்தியமானவைகள். ஹல்லேலூயா. நம்ம நித்தியம், சொத்து நித்தியம், என்னுடைய சொந்தங்கள் நித்தியம் நினைக்கிறோம், அது நிரந்தரமும் அல்ல, நித்தியமும் அல்ல. ஹல்லேலூயா. இது கொஞ்ச காலத்துக்கான ஒரு டெஸ்ட் மேட்ச். எத்தனை பேர் டெஸ்ட் மேட்ச் பார்த்திருக்கீங்க? இல்ல ஒரு போட்டிக்காகவோ இல்ல ஏதாவது ஒரு காரியத்துக்காகவோ, நீ முதல்ல அதை செஞ்சு காமி, அதுக்கப்புறம் எங்க கூட்டு போறேன், மெயின் மேட்சுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? பிள்ளைங்கள் படிக்கிறதா இருக்கலாம், முதல்ல நீ இந்த நான் வைக்கிற டெஸ்ட்ல என்ன பண்ணு, பாஸ் பண்ணு, அதுக்கப்புறம் உன்னை பெரிய லெவல்ல என்ன பண்ணு, கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்களா? அதே மாதிரிதான் இந்த கொஞ்ச காலம் பாடு ஆண்டவர் நம்மளுக்கு வச்சிருக்கிற ஒரு சின்ன ஒரு டெஸ்ட். ஹல்லேலூயா. அது சத்ருவும் வைக்கிறான். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சப்போஸ் என் பிள்ளை அப்படின்னு சொல்லி பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு அவன் வந்து நிப்பான், எப்படி அவனை எங்க கொண்டு போலாம்? பரலோகத்துக்கு கொண்டு போகலாம். ஏன்? அவன் பாவியானவன், அவன் எப்படி எதுக்கு போகக்கூடாது? பரலோகத்துக்கு கொண்டு போக கூடாதுன்னு அவன் எதிர்த்து நிற்பான். ஹல்லேலூயா. அதற்காக நம்ம எப்படி இருக்க வேண்டும்? உண்மையாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை மாத்த நான் சொல்லிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. அந்த அனகோண்டா பாம்பு எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? பார்த்திருக்க மாட்டீங்க, மேபி ஏதாவது மியூசியம்ல பார்த்திருக்கலாம். இந்த வலு சர்ப்பம் சொன்னேன் பாத்தீங்களா, அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன சிமிலர் இருக்கு, ஒரு சின்ன காரியம், ஒரு ஒத்து போகிற காரியம் இருக்குது. அப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்க்கும்போது வலு சர்ப்பம், அதாவது வலு சர்ப்பம் கிடையாது, அனகோண்டா பாம்பு, மலைப்பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மலைப்பாம்பு என்ன பண்ணிச்சா, அப்படியே ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பெண்மணியோ எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க பக்கமா போய், அவங்க அதை பார்த்தாங்களா என்னன்னு தெரியல, அப்படியே போய் அவங்கள அப்படியே சுற்றி அப்படியே அவங்கள முழுங்கிருச்சு. அதுக்கப்புறம் அவங்கள வாந்தி அவங்க எங்கன்னு தேடிட்டே இருந்தாங்களாம் கொஞ்ச நாளா. அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சான், ஏன்னா மலைப்பாம்பு ஆல்ரெடி அப்படிலாம் பண்ணிருக்கு அப்படின்னு நிறைய பேரை முழுங்கிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரு பெரிய மலைப்பாம்பு கிடந்திருக்கு. அதை எடுத்து கிழிச்சு பார்த்தா அந்த உடம்புக்குள்ள யார் இருக்கா? இந்த சகோதரி இருக்காங்க. ஹல்லேலூயா. அப்போ பாவமானதா இருக்கட்டும், எனக்குள்ள இருக்க கசப்பான சிந்தனையா இருக்கட்டும், என் சகோதரியை கூட இருக்கவங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு தீமையான சிந்தனை, பாவமான சிந்தனை, அது என் பக்கத்துல வர்றது என்ன பண்ணது தெரியாது. ஹல்லேலூயா. அது ஆண்டவர் அநேக தடவை எனக்கு உணர்த்திருக்கார். பக்கத்துல வர்றது என்ன பண்ணாது தெரியாது. நல்லதான் நல்லதான், நான் பண்றது சரிதான் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்துல வர வர எனக்கு என்ன பண்ணாது
தெரியாது. அது என்ன சுத்த சுத்த எனக்கு என்ன பண்ணாது தெரியும். அப்படிதானே? பக்கத்துல வரதா தெரியாது, ஆனா சுத்த ஆரம்பிச்சா தெரியும். அப்போ ஒரு போராட்டம் வரும். ஐயோ விட்டுரு விட்டுரு அப்படின்னு சொல்லுமே, என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படிதானே? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யூதா அதனுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாம். யூதா அதனுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். மாம்சத்தால் வஸ்திரத்தையும் வெறுத்து, எல்லாம் சொல்லுங்க வெறுத்து. பக்கத்துல இருக்க சிஸ்டர் பிரதரை பார்த்து சொல்லுங்க வெறுத்து வெறுத்து வச்சுக்கோங்க. வெறுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்களா? வெறுத்து மாம்சமான சிந்தைகளை என்ன பண்ணணுமா? வெறுத்து தள்ளணுமா? ஹல்லேலூயா. என்னுடைய சிந்தை எது வேணா இருக்கட்டும், அது பாவமே இல்லைன்னு எனக்கு என்ன பண்ணும்? தெரிஞ்சுதான் இருக்கும். அது பாவம் தான், ஆனா என் மனசு என்ன, மனசாச்சு என்ன சொல்லும்? அது பாவம் இல்லை அப்படிதான் சொல்லணும். ஆனா ஒரு போராட்டம் வரும்போது எனக்குள்ள என்ன வரும்? ஒரு நடுக்கம் வரும். ஹல்லேலூயா. ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வரும்போது ஐயோ நான் தப்பு, நான் பண்றது தப்பு அப்படின்னு ஆவியான உணர்த்து வரும்போது ஒரு நடுக்கம் எனக்குள்ளாக என்ன பண்ணும்? வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வந்திருக்கு? சும்மா தூக்குங்க, ஒன்றும் இல்லை. எனக்கு வந்திருக்கு. ஒரு சின்ன தவறோ, ஒரு பொய்யோ, ஏதாவது ஒரு காரியம். அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப வந்திருக்கு. அந்த நாட்கள்ல நிறைய மேக்கப் போட்டு எல்லாருமே ஒரு ஒரு ரீதியா தான் என்ன பார்ப்பாங்க. ஆனா பிடிக்கும், எல்லாருக்கும் என்ன பிடிக்கும். எனக்கு அதுதான் வேணும், எல்லாரும் பிடிக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அவங்க சிரிக்கிறத பார்த்து நான் என்ன பண்ணணும்? சிரிக்கணும். ஆனா எனக்குள்ள என்ன இருக்கும்? கஷ்டம் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ இந்த நடுக்கம் இருக்கிறப்பதான் அது சுத்தும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படியாவது அதை விட்டு வெளியே போகணும்னு நினைப்போம். அப்ப இந்த வசனம் சொன்ன மாதிரி அதை எப்படியாவது என்ன பண்ணணும்? உதறி தள்ளி விட வேண்டும். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஏதாவது ஒரு வழி கிடைக்குதா? கையில ஏதாவது கத்தியோ இல்லை யாரையாவது கூப்பிட்டோ அது சுத்துறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்? அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? தப்பிக்கணும். ஹல்லேலூயா. அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா சுத்தும் போது அந்த நடுக்கம், அதை வந்து நீங்க ஒரு என்ன சொல்றது, அதை ஒரு ஒத்து வார்த்தையா நீங்க அதை பார்க்க வேண்டும். சரியா? நான் சொல்ற மாதிரி அல்ல, ஒரு ஆவிக்குரிய சிந்தனை. இதுதான் ஆவிக்குரிய பார்வை. ஹல்லேலூயா. அப்ப நடக்கிற சம்பவத்தை நீங்க பார்க்க கூடாது. குடும்பத்துல என்ன நடக்குது, இல்ல ஊர்ல என்ன நடக்குது, இல்ல நம்ம உலகத்துல பாருங்க எத்தனையோ ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் சொல்லி என்னென்னோ பாவம் செய்யறாங்க. அதெல்லாம் அவங்களால் உண்டானது இல்லை. அவங்களுக்குள்ள இச்சையும் அந்த அகோரத்தை சத்ருவான அவங்களுக்குள்ள விதைக்கிறான். அதற்கு அவங்க என்ன பண்றாங்க? இடம் கொடுக்கறாங்க. அந்த சத்ரு வலு சர்ப்பத்தை போல அவங்க என்ன பண்ணாயிடுச்சு? சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனம் சொன்ன மாதிரி அதை என்ன பண்ணோம்? உதறி தள்ளி விட்டால் நம்ம அதுல இருந்து என்ன பண்ண முடியும்? தப்பிக்க முடியும். யாரையாவது கூப்பிட்டு ஒரு அருவால ஏதாவது கிடைச்சுன்னா அதை என்ன பண்ண? உடனே என்ன பண்ணிடணும்? கொன்றணும். பவுலையே கிடைச்சது. அவ்வளோ பெரிய ஒரு பரிசுத்தவன். அப்படிதான் ஆண்டவருக்காக ஓடுனான், ஆண்டவருக்காக என்னென்னவோ செஞ்சான். கடைசி ஒரு சூழ்நிலையா ஆண்டவர் காப்பாத்திருக்கலாம். கிடையாது. கடைசியில என்ன கிடைச்சது? பாம்பு கடிச்சது. என்ன பண்ண? உடனே அதை உதறி தள்ளிட்டான். ஹல்லேலூயா. விஷமும் ஏறல, ஒண்ணும் ஏறல. ஹல்லேலூயா. அதே போலதான் ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டு அதுலயே இருந்துக்கிறேனே அல்ல, அதை உதறி நான் தள்ளி விட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ உதறி தள்ளல்னா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த மலைப்பாம்பு கொஞ்சம் கொஞ்சமா அதை சுத்தி 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 அது முழுமையா சுத்தி ஒரேடி அதை என்ன பண்ணிருமா? கிரஷ் பண்ணிரும். அந்த எலும்புகள், மலைப்பாம்புக்கு அவ்வளவு ஒரு சக்தி வலிமை இருக்குதான், நம்முடைய எலும்புகளை கூட என்ன பண்ணிருமா? நொறுக்கிருமா. அந்த நொறுக்கு நிமிஷத்துல உயிர் என்ன பண்ணிரும்? போயிரும். அடுத்த நிமிஷத்துல அது என்ன பண்ணிரும்? விழுங்கிரும். அதே போலதான் சத்ருவும் நம்ம இடம் கொடுக்க 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 பக்கத்துல 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 வருவான். அதே போல கொஞ்சம் உதற நினைக்கும் போது சரி சரி பரவாயில்ல, இருந்தாலும் போராட்டம் இருக்கு, பரவாயில்ல இருக்கட்டும் 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 சொல்லி வைக்கும். சுத்தி 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 கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை முற்றிலுமாய் சுத்தி கடைசியில இருந்துட்டு வெளியே வரவே முடியாத ஒரு சூழ்நிலையில அதை அகப்பட்டு சத்ருவுக்கு அடிமையாக மாறுதல் தான் இந்த நாட்கள் நடந்து கொண்டிருக்கிற பாவங்கள். ஹல்லேலூயா. அதுக்கு அடிமையாகி விடுகிறாங்க ஜனங்கள். அதுல இருந்து வெளியே வர முடியல. போனுக்கு அடிக்டா இருக்க, போதை வஸ்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. இந்த ஒரு நிசைகள் பல காரியங்கள். அதை வந்து இப்ப ஒரு என்ன சொல்றது நியாயமாக சொல்லுகிறாங்க. அது ஏன் தெரியுமா? அவங்களால அதை விட்டு வெளியே வர முடியல. சத்ருவானவன் அவங்களை முற்றிலுமாக சூழ்ந்து விட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சுத்துறது எதுக்கு தெரியுமா? அவர்களை விழுங்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அந்த பாதாள குழியில அந்த ஜனங்களை விழுங்க வேண்டும். இந்த நாள்ல ஒரு எச்சரிக்கையின் வசனமாக இந்த வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா? மாம்சத்தின் சிந்தைக்கு நான் என்ன பண்ணணும்? விட்டு விலக வேண்டும். ஹல்லேலூயா. விட்டு விலக வேண்டும். 1 கொரிந்தியர் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். 1 கொரிந்தியர் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். எப்படி? அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகர் அநேகர் இல்லை. ஆமென்.
பிரபுக்கள் அநேகர் இல்லை. இங்க வந்திருக்கிற யாரும் நம்ம ஞானிகள் கிடையாது. ஹல்லேலூயா. பிரபுக்கள் கிடையாது. ஹல்லேலூயா. ஆனாலும் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீங்க? ஹல்லேலூயா. நான் பெரிய ஞானி கிடையாது, நான் பெரிய உத்தமன் கிடையாது, ஆனால் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஞானிகளை வெட்கப்படுத்தவே ஆமென் பைத்தியமாக என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஞானிகளை வெட்கப்படுத்த? எத்தனையோ ஞானிகள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் வெட்கப்படுத்தும்படியாக காணக்கூடாதவைகளை காணும்படியான ஒரு ஞானத்தை இந்த பைத்தியத்திற்கு கர்த்தர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆசைப்படுகிறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுகிறீங்க? ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட நான் காணக்கூடாதவைகளை காண வேண்டும். நான் பைத்தியம் தான், எனக்கு ஞானம் இல்லைன்னா, எனக்கு பலன் இல்லதான், ஆனா அந்த பரலோக ஒரு ஞானம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவிக்கு மண்டலங்களை பார்க்கக்கூடிய ஒரு அபிஷேகம் எனக்கு வேண்டும். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? போராட்டத்தோடு, இந்த லேசான உபத்திரத்தோடு போராடி கொண்டு சத்ருவானவனுக்கு இடம் கொடுத்து விழுங்க அல்ல கர்த்தர் என்னை அழைத்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி ஹல்லேலூயா ஒப்பு கொடுப்போமா இந்த வசனத்திற்கு? ஹல்லேலூயா. காணக்கூடாதவைகளை நான் நோக்கி பார்க்கணும்ப்பா. என் கண்கள் திறக்கப்படட்டும். இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலையே. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், என்ன நடக்குது, என்னை எப்படியாவது அபகரித்து விட வேண்டும் என்று சொல்கிற வருகிற சத்ருவை என் கண்கள் காண வேண்டும், அவனை உதறி தள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஞானம் இந்த ஹல்லேலூயா பைத்தியத்திற்கு, இந்த பேதைக்கு கர்த்தர் தரும்படியாக இன்று என்னை அழைத்து வந்திருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அந்த ஒரு அபிஷேகம், அந்த ஒரு ஞானம், காணக்கூடாதவைகளை காண வேண்டும். இந்த 2025 இன்னும் ஏதோ ஒரு குழப்பத்துக்குள்ள, இன்னும் ஏதோ ஒரு சிந்தைக்குள்ள அல்ல, பார்க்கிறவைகளை மாத்திரம் மற்றவர்களை போல, மற்ற ஜனங்களை போல பார்க்க என்னை ஆண்டவர் அழைக்கவில்லை. காணக்கூடாதவைகளை நான் காண வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கடைசி ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்ப எனக்குள்ள அந்த போராட்டங்கள் நான் சொல்லி கொண்டிருந்தேன். பாத்தீங்களா? ஆண்டவர் கூட நான் கேட்க ஆரம்பிச்சேன், ஏன் ஆண்டவரே, வாட் இஸ் த ரியல்? என்ன நடந்து கொண்டு இருக்கிறது இந்த உலகத்துல? என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? எல்லாம் காலையில சாப்பிடுறோம், வேலைக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம், திருப்பி வரோம், படுக்கிறோம், தூங்குறோம். இந்த உலகத்துல என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? இப்ப இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரே ஒரு காரியம், நான் உனக்காக ஜீவன் தந்திருக்கிறேன், நீ வாழ வேண்டியது எனக்காக. ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய அழைப்பு. ஹல்லேலூயா. நிச்சயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பொண்ணுக்காகவோ பொருளுக்காகவோ இந்த உலகத்தில் சொந்தங்களுக்காகவோ நம்ம வாழவில்லை. நம்ம யாருக்காக வாழுகிறோம்? நம்ம அழைத்த தேவனுக்காக. ஹல்லேலூயா. அவர் எனக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நான் அவருக்காக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப நான் சொன்னேன், ஆண்டவரே இதெல்லாம் மெய்தானா? இது நீங்க தான் என் கூட பேசுறீங்களா? நீங்க வந்து கவனிக்க வேண்டும். எனக்குள்ள அந்த போராட்டம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மண்டலம் திறக்கப்படும் போது சில கேள்விக்குறிகள் வரும். நானா தான் யோசிக்கிறேனோ, சர்ச்சு போகணும் நானா தான் யோசிக்கிறேனோ, ஜெபிக்கணும் நானா தான் யோசிக்கிறேனோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ள பல போராட்டங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். இது நீங்க தானாப்பா? ஏசப்பா யார்? ஏன்னா அநேக சொல்லுவாங்க, நாங்க ஏசப்பாவை அப்படியே தரிசிச்சோம், ஏசப்பாவோட குரல்ல கேட்டோம் அப்படின்னு அநேக ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்ப எனக்குள்ள அது ஒரு டிராமட்டிக்கா இருக்கும். அப்படிதானே? இப்ப யாராவது காணாதவங்க கூட நீங்க இப்படி கேள்விப்பட்டீங்க அப்படிதான் நினைப்பீங்க, என்ன இவங்க பெரிய ஏசப்பா முன்னாடி வந்துட்டாராம், அவங்க குரல்ல கேட்டுட்டாங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்லவே இல்லை நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஹல்லேலூயா. ஆனா உண்மையான தேவன் ஒருவர் உண்டு என்று அவர் மெய்யாகவே நமக்கு வெளிப்படுத்துகிற தேவன், பிரத்யட்சமாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஆசைப்படுகிறீங்க? காணக்கூடாத தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. காணக்கூடாத ஒரு தேவனோடு உலாவுகிற அனுபவம், பேசுகிற அனுபவம் எனக்கு இருந்தா அந்த காணக்கூடாத பரலோகத்துக்கு நான் செல்ல முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தையே நான் பார்த்து கொண்டிருந்தேன்னா இந்த உலகத்துல இருக்கிற சத்ருவோட தான் நான் எங்க போக முடியும்? பாதாளத்துக்கு போக முடியும். ஆனா காணக்கூடாத அந்த இயேசுவை பார்த்து என் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருக்காக வாழும் போதுதான் நான் அவரோடு செல்ல முடியும். ஹல்லேலூயா. அப்ப கேட்டுக்கொண்டு இருக்கிற போது ஃபாஸ்டிங் இருப்பேன், ரொம்ப நாள் ஃபாஸ்டிங் இருப்பேன். எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோன்னே தெரியல. ஏசப்பா வீட்டுல கஷ்டம், நான் சந்தோஷக்கா என்னமோ பண்ணிட்டு இருக்கேன், என் உள்ளத்துக்குள்ள போராட்டம் நடக்குது, என்ன பண்றது ஏசப்பா? நான் அநேக நாள் ஃபாஸ்டிங் இருப்பேன், ஒரு பதிலும் கிடைக்காது. ஆண்டவர் தரிசனங்க தருவார் நான் நினைப்பேன், நானா தான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைப்பேன்.
ஒரு நாள் 21 நாள் ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பித்தேன். ஒரு பதிலுமே கிடைக்கல. 21 நாள் முழுவதுமாக எங்க அம்மா கூட தெரியாது, எங்க அப்பாவுக்கு யாருக்குமே தெரியாது. கேட்டா நான் சாப்பிட்டேன்னு சொல்லிடுவேன். ஆனா கடைசி வரைக்கும் காத்திருந்தேன். ஏசப்பா பேசுங்க ஏசப்பா, ஒரு வார்த்தை நீங்களா சொல்லிருங்க, நான் நம்பிடுறேன். நீங்க என்ன வாழ வச்சிருக்கீங்க, உங்களுக்காக வாழணும்னு எனக்கு சொல்லிருங்க, நான் செஞ்சிடறேன். நீங்க தான் சொன்னீங்க எனக்காக உயிர் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்காக வாழணும்னு சொன்னீங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அநேக நாள் காத்து கொண்டிருக்கோம் இல்லையா? அதே மாதிரிதான் நானும் கேட்டேன். பல வருஷங்களா அதே மாதிரி காத்துட்டு இருப்பேன். ஆனால் அதே மாதிரி அடுத்த வருஷமும் பல நாட்கள் ஃபாஸ்டிங் இருந்ததுக்கு அளவே கிடையாது. காலையில எல்லாம் சாப்பிட மாட்டேன். ஒரு ஏக்கம், ஏன் வாழணும், நம்ம ஏன் வாழணும்? வாழ்ந்தா அந்த பூமிக்கு பாரமா வாழக்கூடாது, வாழ்ந்தா ஒரு நோக்கத்தோட வாழணும். எல்லாரும் வாழ்ற மாதிரி ஒரு நார்மலா ஒரு சண்டே விசுவாசி மாதிரி இருக்கவா ஆண்டவர் நம்மளை படைச்ச, எதுக்காக வாழுகிறோம் அப்படின்ற ஒரு போராட்டம் போய்கொண்டே இருக்கும் போது ஆண்டவர்கிட்ட காத்திருந்தேன். 21 நாள் வந்துச்சு. கடைசி நாள் வரும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவர்கிட்ட பேசுவாருன்னு நினைச்சேன். ஆனா அன்னைக்கு என்ன பண்ணல, பேசல. ஞாயிற்றுக்கிழமை வந்தது. ஒரு பெரிய என்ன சொல்றது இரும்பல், என்னன்னே தெரியல. இந்த சத்ரு வந்த சர்ப்பம் வந்ததா இல்ல என்னன்னு தெரியல. ஒரே போராட்டம், இரும்பெல்லாம் வருது. இந்த ஃபாஸ்டிங் இருந்தனால மேல இருந்து கீழே வரைக்கும் இந்த சாட்சி நான் சொன்னதே கிடையாது. ஆண்டவர் உணர்த்தினார். இத்தனை வருஷமா இங்க வந்திருக்கிறேன், எப்படியாவது சொல்லணும். எங்க அம்மா அப்பாவுக்கு யாருக்குமே அவ்வளோக்கா சொன்னதில்லை, ரேரா யாருக்காவது சொல்லியிருக்கிறேன். அப்போ இங்க இருந்து வயிறு வரைக்கும் எரியுது. அவ்வளோ நாள் ஃபாஸ்டிங் இருந்தனால. அது ஏன் எரியுதுன்னா இரும்பி அவ்வளோ எரிச்சலா இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல வீசிங், எனக்கு வீசிங் தான் என்னன்னே தெரியாது. ஆனா எனக்கு வீசிங் வந்திருக்கு, மூச்சு திணறல் மாதிரி. அப்படி ஒரு போராட்டம். எங்க அம்மாட்ட சொல்லல. மலைப்பகுதியிலலாம் மலையில ஏறி போகணும் இல்லையா? ஸோ அப்படி நான் எங்க சர்ச்சுக்கு போறது கொஞ்சம் ஏறி தான் போகணும். அப்போ அந்த மேட்டு பகுதியில் ஏறி பார்க்குறேன். இது வரைக்கும் எனக்கு இல்லாத அளவுக்கு மூச்சு அவ்வளோ ஒரு திணறல். எனக்கு ஏறவே முடியல. எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏசப்பா உங்களுக்கு காத்திருந்து நான் உங்க குரலை கேட்கணும், உங்க தரிசனத்தை கேட்கணும்னு காத்திருந்தேன்னு எங்க அம்மா அப்பாட்ட சொல்ல, யார்கிட்டையும் சொல்லல. அப்பா அம்மா சொன்னாங்க, நீங்க ரொம்ப காய்ச்சலா இருக்க, இருமலா இருக்க, வா சர்ச்சுக்கு போகலாம், சாரி வா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்லம்மா சர்ச்சுக்கு தானே போறோம், நம்ம போயிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சர்ச்சுக்கு போயிட்டோம். சர்ச்சுக்கு போய் ஆராதனையெல்லாம் நல்ல ஆராதனை நடக்குது. அப்பெல்லாம் ஒண்ணுமே தெரியல. நானும் நல்லா ஆராதிச்சு, சரி இந்த ஆராதனையிலையாவது இந்த மெசேஜ்லயாவது ஆண்டவர் என்ன பண்ணிடுவாங்க கூட பேசிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் காத்திருக்கிறேன். பிரேயர் முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு இழுப்பு, அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அது வரைக்கும் எனக்கு அது வீசிங்கனே தெரியாது. ஒரு மூச்சே விட முடியாத ஒரு அளவுக்கு நானும் என்னன்னு எங்க அம்மா அப்பா பார்த்தா இது வேற ஏதாவது நினைச்சிருவாங்க, அவங்களுக்கா அதான் பெரிய நோய் மாதிரி பார்த்துருவாங்க வீசிங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. ஏன்னா நீ இந்த ஃபாஸ்டிங் உடம்ப கெடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் கஷ்டப்படுத்தி ஆண்டவரையும் கஷ்டப்படுத்திடுவாங்கன்னு சொல்லவே கிடையாது. அன்னைக்குன்னு பார்த்து சர்ச்சோட வேலைன்னு சொல்லிட்டு நம்ம வேலை செய்யணுமா அப்படின்னு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நான் வீட்டுல போய் சேர்க்க 5ஆவது ஏதாவது குடிக்கலாம், ஏதாவது ரெஸ்ட் எடுத்துடலாம், உங்களுக்கு சொல்லாம மறைஞ்சிருந்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 மணி நேரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு காருக்குள்ள போய் உட்கார்றேன். எனக்கு மூச்சே விட முடியல. ஒருவேளை கொரோனாவும் அந்த நாள்ல வந்துச்சா என்னன்னு தெரியல. வீசிங்ல இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியும். மூச்சு விட முடியாத ஒரு சூழ்நிலை. அது உயிருக்கு போராடுற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ காருக்குள்ள இருந்து அழுகிறேனா, ஆண்டவரே நான் என்ன செய்யறது உங்ககிட்ட கேட்டு எனக்கே ஒரு கொஸ்டின் மார்க். நம்மளாதான் வருத்திட்டோமா இல்லையா? என்ன ஆண்டவர் குறை சொல்றதா? ஏன் ஆண்டவர் பேசல? ஏன் நான் அழுகிறேன் வைக்கிறேன். அப்புறம் அம்மா அப்பா வந்ததுக்கு அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு பைக்ல வீட்டுக்கு போறேன். வீட்டுல போய் படுக்கிறேன். பாஸ்டர் வராங்க, ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு எந்திரிக்க கூட முடியல. பெட்ல ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறமும் சரியில்லை. ஒரு 6 மணி 7 மணி மேல வீடு ஃபுல்லா இருட்டாயிடுச்சு, லைட் போட முடியல. அப்பயும் எங்க அம்மா அப்பாட்ட சொல்ல, யார்கிட்ட எந்த ஒரு நிலைமையை பாருங்க, கொரோனால நிறைய பேர் இப்படிதான் மரணத்தில் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ யார்கிட்டையும் சொல்ல முடியல. எனக்குள்ள அந்த மூச்சு கொஞ்சம் கூட விட முடியல. நானும் தேம்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அழுதுட்டு, ஏசப்பா என்னால முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல என்ன சொல்றது, உங்களை தானே நம்பி இருந்தேன், நீங்க பேசுவீங்க தானே இருந்தேன், அதுக்கு மேல என்ன சொல்றது, என்னால முடியல ஏசப்பா அப்படின்னு கதறி அழுவிட்டு என்னுடைய போர்வை இப்படி மூடுகிறேன். என்னுடைய அறைக்குள்ள இருந்து இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை. ஒரு வெண்மையான வரிசரம், 1000-10,000 சிறந்த ஒரு வெண்மையான ஒரு வஸ்திரம் போல அப்படியே ரோம்ல இறங்கி எந்த நெஞ்சு பகுதியில எரிந்து கொண்டிருந்ததோ அந்த நெஞ்சு பகுதியில இப்படியே வந்த மாதிரி ஒரு தொட்ட மாதிரி ஒரு நிமிஷம் தான். இந்த உயிர் உனக்கு நான் தரது, இந்த உயிர் உனக்கு நான் திறந்து. நான் என்ன நினைச்சது, கனவுதான் போல, நான் ஏதோ யோசிச்சுட்டு தான் இருக்கேன் போலன்னு என்னுடைய போர்வை எடுத்து பாக்குறேன். அங்க யாரும் இல்லை. கொஞ்ச நிமிஷத்துல அந்த மூச்சு திணறல எங்க போனதுன்னே தெரியவில்லை.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன். இந்த உயிர் எனக்கு நீங்க கொடுத்ததுப்பா. நான் கேட்டேன் இல்லை, ஏன் வாழணும் ஏன் வாழணும்னு கேட்டல. ஆண்டவர் சொன்னார், இந்த உயிர் நான் உனக்கு கொடுக்கிறது, எனக்காக வாழு. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற அத்தனை பேரும் அதே மாதிரிதான் ஒரு சூழ்நிலையில நம்ம வந்திருக்கிறோம். ஏதோ இக்கட்டில இருந்து வந்திருக்கிறோம், ஏதோ சோதனையில இருந்து வந்திருக்கிறோம். ஆனா உணர்வடைய மாட்டேங்கிறோம். இந்த உயிர் யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்த உயிர். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்காக இந்த வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன். எப்படி ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து எப்படி ஊழியத்துக்கு போவது என்று சொல்லி திருப்பி அதற்காக ஒரு போராட்டம், அதற்காக அநேக கண்ணீர் வந்தது. ஆனா அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எப்பெல்லாம் ஒரு காரியம் நான் சொல்றேன், எப்பெல்லாம் ஒரு சந்தேகம் வருதோ, எப்பெல்லாம் இல்ல நம்மளாதான் நினைச்சு திருப்பியும் அதுக்கப்புறமும் ஆண்டவரை பார்த்ததுக்கு அப்படி வரும்போது திருப்பி அந்த வீசிங் ப்ராப்ளம் வரும் மாதிரி வரும். அப்ப ஆண்டவர் அப்பப்ப உணர்த்துவார், நான் தான் அழைச்சேன், நான் தான் உன்னை அழைச்சேன், நான் உன்னை பயன்படுத்துவேன், நான் உன்னை உயர்த்துவேன் அப்படின்னு தரிசனங்களை தந்து, அதிலே வார்த்தைகளை தந்து, இந்த நாளில் உங்களுக்கு முன்பதாக இந்த அற்பமும் இந்த குப்பையுமான என்னை கர்த்தர் முன்பதாக நிறுத்தி வைத்திருக்கிறார் என்றால் உங்களையும் அவர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நாம் சேவிக்கிற தேவன் அவர் மனிதனோடு உறவாடுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஜீவன் உள்ளவர். நம்ம கூப்பிட்டோம்னா நம்ம எங்க இருந்தாலும் அவர் வருவார். ஹல்லேலூயா. இக்கட்டு நாளா இருக்கட்டும், போராட்டமா இருக்கட்டும், நம்மோடு வருகிற ஒரே நபர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அது இப்ப மாத்திரம் இல்ல, இந்த லேசான உபத்திரம் சொன்னல, இந்த கொஞ்ச நாள் முடிய போகுது. ஹல்லேலூயா. உபத்திர காலம் வருக போறது. 7 வருஷம் உபத்திர காலம். இயேசு கிறிஸ்து வருகையில் எடுத்துக்கொள்ளப்படலன்னா அந்த மகா உபத்திர காலம் வரும். ஹல்லேலூயா. அதுலயும் தப்ப வைக்க முடியலன்னா அந்த நித்திய நரகத்துக்கு தான் நாம செல்லுவோம். ஆனால் அவரோடு சேர்ந்து அவருக்கு பிரியமாக வாழ்ந்தோம் என்றால் அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். 1000 வருஷங்கள் அவரோடு சந்தோஷமா, அவரோடு நித்தியமாக. அங்கே துன்பம் இல்லை, அங்கே கவலை இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே வறுமை இல்லை. எல்லாரும் சந்தோஷமாக அவருடைய சமூகத்திலே மகிழ்ந்து வாழ்ந்திருப்போம். எத்தனை பேர் ஆசைப்படுகிறீங்க? எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று நாளை ஒப்பு கொடுக்கலாம். அப்ப இமை பொழுதில் இருக்கிற இந்த உலகம் அல்ல, நிரந்தரமாக நித்தியமாக வாழ போகிற அந்த பரலோகம் எனக்கு தேவை. எல்லாரும் கண்களை மூடி வானதுக்கு நேராக கரங்களை நீட்டி ஒப்பு கொடுப்போமா? அப்ப காணக்கூடாதவைகளை நான் காணணும். முதல்ல உம்மை காணணும். நீர் மெய்யானவர் என்பதை என் கண்கள் காணணும். உம்முடைய சத்தியத்தை காணணும். உம்முடைய வார்த்தையை கேட்கணும். போராட்டம் அல்ல. அந்த போராட்டத்துக்கு என்ன தீர்வு? என் மேல என்ன தப்பு இருக்கிறது? ஆண்டவரோடு சேர்ந்து நடக்கிறேன்னா, ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறேன்னா, இன்று காணக்கூடாதவைகளை வாய்களை திறந்து சொல்லுங்க. வாய்களை திறந்து காணக்கூடாதவைகளை. அப்ப காணக்கூடாதவைகளை நான் நோக்கி பார்க்கணும். இம்மையில் அழிந்து போக கூடாது. அப்பா, இம்மைக்காக அழிந்து போக கூடாது ஆண்டவரே. பணம், பொருள், ஹல்லேலூயா, சொந்தம், பந்தம், வேதனை, கஷ்டம், கண்ணீர், இதில் அழிந்து போக கூடாது. நித்தியமான அந்த பரலோகத்திற்கு சேர வேண்டுமே. ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, சுவிசேஷத்திற்காய் சொல்லுமா? கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவிற்காய் சுவிசேஷத்திற்காய் பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவிற்காய் சுவிசேஷத்திற்காய் இக்கால சத்தம் தேவன் இயேசு வருகின்றார். இக்கால சத்தம் இயேசு வருகின்றார். ஒரு மனமாய் கூடி ஒசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஒசன்னா பாடி ஊரெல்லாம்
கொடியேற்றுவோம் கொஞ்ச காலம் இந்த பூமியிலே. சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவிற்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவிற்காய் சுவிசேஷத்திற்காய் பரலோகம் நான் என் பேச்சு வாயில திறந்து பரிசுத்தம் நான் அறிக்கிடுவோமா, கேட்போமா, காணக்கூடாதவைகளை. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் நான் என் பேச்சு. நன்றி 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 ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகளோட இந்த வருஷ கடைசியில அப்பா ஹalleluya இதுவரை இருந்தது போல அல்ல, ஹalleluya மாயான உலகத்தில் அல்லப்பா, மாயானவளை கண்டு கொண்டு அல்லப்பா, ஹalleluya ஒருவருக்கு ஒருவர் போராடி மனுஷரோட யுத்தம் செய்து அப்பா உலக காரியத்தோடு பாடுபட்டு ஹalleluya வேதனைப்பட்டு அல்ல, காணக்கூடாத அந்த பரலோகத்திலே சேர்த்துக் கொள்ளும்படியாக இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறதற்காக இந்த புதிய வருஷம் அப்பா ஏதோ சாதாரணமானவர்கள் அல்ல, இந்த உலகத்தை கலக்கிறவர்களாக ஹalleluya பிரபஞ்ச தாவிகளை முறியடிக்கும்படியாக துரைத்தனங்கள் மேல் அதிகாரம் எடுக்கும்படியாக காணக்கூடாதவர்களை கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இங்க இருக்கிற அத்தனை பேர் மேலும் இந்த வருஷம் முடிவதற்கு முன்பதாக இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை தந்து நீர் நிரப்பும்படியாக இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறவர்கள் மாத்த கரங்களை தட்டி இந்த நாளிலே என் அடைக்கப்பட்ட கண்கள், என் ஆவிக்குரிய கண்கள், ஹalleluya ஆவிக்குரிய பார்வையை கர்த்தர் எனக்கு தரும்படியாக இப்பொழுதே ஒரு விசேஷித்த அபிஷேகம், இப்பொழுதே ஒரு விசேஷித்த ஆவி பரத்திலிருந்து தகப்பன் கட்டளையிடுகிறதற்காக புதிய மனுஷியா, ஆவிக்குரிய மனுஷியா, ஒரு பரலோக வாசியாக நித்தியமாக ஆண்டவரோடு உறவாடுகிறவர்களாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்ற போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் அப்படியே கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தக்கூடிய நேரம் ஒரு பாடலை பாடும் பொழுது நம் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தலாம். பின்பு நாம் ஜெபித்து நிறைவு செய்து அனௌன்ஸ்மெண்ட் சில காரியங்களை சொல்வேன். அமர்ந்து போங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஜீ. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் இதுவரை கண்டதில் காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூவிலெங்கும் காட்டுவர், இறை போக வேறு வேண்டாம் என்ன நன்மை. கண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிடமாட்டே, ஒரு கண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிடமாட்டே. இயேசுவை போல் யாரும் இதுவரை கண்டதில் காண்பதுமில்லை. இயேசுவை போல் யாரும் இதுவரை கண்டதில் காண்பதுமில்லை. பூவிலெங்கும் வாழ்க்கையார் இறை போதும் வேறு வேண்டாம் என்ற நம்பரேசு. கண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிடமாட்டே, வேறு கண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிடமாட்டே. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக, நல்ல வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிற வார்த்தைகளுக்காக கடைசி நேரத்தில் ஒரே ஒரு ஜெப விண்ணப்பம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோவிந்த நகரத்தில் ஒரு கேரல் சர்வீஸுக்கு போனோம். அங்கே ஒரு வீட்டில் சொன்னாங்க, என் பையனை காணலை, 13 வயசு பையன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? இன்னும் அந்த பையன் கிடைக்கலன்னு அவங்க தாய் வந்து அழுதுட்டு போகிறாங்க. வலது கரத்தை மேலே உயர்த்தி, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம்ப்பா. அருமையான தாய் இன்று மாலைக்குள்ள திரும்பி வரட்டும்.
நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். ஒரு நிமிஷம் அப்படி உட்காருங்க, ஒரு நிமிஷம் அப்படி உட்காருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. சாரி, ரொம்ப